மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, வெந்தயம். நிறைய நோய்களுக்கு பாருங்க, இந்த வெந்தயம் ஒரு பெஸ்ட் மெடிசனா இருக்குங்க. ஜஸ்ட் இந்த வெந்தயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன மாதிரி ஃபைபர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்கு, இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்கு. அதாவது சால்யூபிள் ஃபைபர்ஸ்னா கரையக்கூடிய நார்சத்து, இது செரிமானம் ஆயிடும். அது ஆஸ் யூஷுவல் அப்சார்ப்ஷன் எல்லாமே நடக்கும். இந்த இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, கரையாத நார்சத்து. இந்த கரையாத நார்சத்தினோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருங்குடல்ல இருக்க கழிவுகள் எல்லாம் இழுத்துட்டு வெளியே விட்டுரும். ஸோ பெஸ்ட் லாக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கலுக்கு ஒரு பெஸ்ட் நிவாரணி இந்த வெந்தயம் அப்படின்னு சொல்லலாம். இது மலச்சிக்கலுக்கு மட்டும்தான் நிவாரணியா? அப்படி இல்லைங்க, இதுல ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஜென்ரலா பாருங்க, இந்த வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடணும். ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடுறது அப்படின்னு என்ன அப்படின்னா, நைட்டு வெந்தயத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில ஒரு துணியில கட்டி வச்சிடுங்க. கட்டிட்டு ஒரு காத்து போகாத டப்பால கொஞ்சம் லைட்டா காத்து போகணும் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள்ல நல்ல இவ்வளோ பெரிய முளை வருங்க. இதுல என்னங்க பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெந்தயத்தை ஊற வச்சு முளை வரும்போது அதுல பாத்தீங்கன்னா 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வருதுங்க. இந்த 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் இதுல என்ன பெரிய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, சூப்பரான மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்த சர்க்கரையினோட அளவை எக்ஸாக்டா சூப்பரா கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைனுக்கு இருக்கு. அது மட்டும் தானா? இல்லைங்க, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு. அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரத்த சிகப்பணுக்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹார்பிசிஸ். அதுல இருக்க ஹீமோகுளோபின் பார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் பாத்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின வெந்தயத்துக்கு இருக்கு. அப்படின்னா என்ன, ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. அது மட்டும் தானா? இல்லைங்க, லேடிஸ்க்கு பாருங்க, ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்ற 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த 2 ஹார்மோன் தான் முக்கியமா பெண்களுக்கு பெண்மை தன்மைக்கான காரணம். அதுல அந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமா சுரக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற செக்ரீஷனை பூஸ்ட் அப் பண்ணவும் பாத்தீங்கன்னா இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது இருக்கு. இது மட்டும் இல்லாம பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஓலிக் ஆசிடு, லினோலினிக் ஆசிடு, நிக்கோட்டினிக் ஆசிடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியாசின், இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ ஒரு மூலக்கூறுகள் இருக்குங்க. இந்த ஏகப்பட்ட மருத்துவ மூலக்கூறுகள்னால நிறைய உடம்புக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி சாப்பிடணும்? பல விதமா சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முளைக்க வச்சு சாப்பிடலாம். முளைக்க வச்சு சாப்பிடும்போது சர்க்கரைக்கு ரொம்பவே நல்லது. சரிங்க, வேற எப்படி சாப்பிடலாம்? வெந்தயத்தை நீங்க ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் காய வச்சிடுங்க. நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில நைட் 2 நேரம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தினோட சக்கரை அளவு குறையும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, உடம்பு அதிகப்படியான உஷ்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உஷ்ணத்தை கூலிங் பண்றதுக்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். உஷ்ணத்தை இப்ப வெய்ய காலம், ஸோ இன்னும் கத்திரிலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா செம்ம வேக்காடு இருக்கும். அப்ப பாடி ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகும். தண்ணி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கணும், இல்லைன்னா சன்ஸ்ட்ரோக் மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்ப அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சு காலையில சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன், நைட்டு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்கும் போது பாடி நல்ல கூலிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், ஆல்ரெடி லேடிஸ் இதை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது வெந்தயத்துக்கு ஒரு தன்மை இருக்குங்க. என்ன அப்படின்னா, வயிற்றுக்குள்ள போய் நல்லா உப்பிக்கிறதுனால நம்மளுக்கு அப்பிடைட் கம்மியாகும். அதாவது பசி உணர்வு கம்மிப்படும். பசி உணர்வு கம்மி ஆகிறதுனால என்ன ஆகும்னா, நல்ல வெயிட் இருக்கவங்க ஈஸியா வெயிட் குறையலாங்க. நாங்க டயட்டிங்ல இருக்கவங்க அவங்க தாராளமா வெந்தயம் சாப்பிடலாம். உடம்பு அதிகப்படியான உஷ்ணங்க, தாராளமா வெந்தயம் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப வெட்டா இருக்குங்க, ஜென்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, லேடிஸ்க்கு வெள்ளைப்படுற நோய் மாதிரி ஜென்ஸ்க்கு வெட்ட நோய்ங்க. வெட்ட ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, நைட் ஆனா நல்ல 1 டீஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சிடலாம். அப்படியே வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல என்ன பண்ணனா, அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி குடிச்சிடணும். பாடி நல்ல கூலிங் ஆயிடுங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட் ஆனா 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சிடணும். ஊற வைக்கும் போதே ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில 2த்தையும் மிக்சியில போட்டு நல்லா ஓட்டி கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழன்னு வரும். ஏன்னா அந்த வெந்தயத்துல மியூசிலேஜ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதை அப்படியே குடிக்கணும். குடிக்கும் போது நல்ல கூலிங் ஆயிடும். அதே மாதிரி இந்த வெட்டை அப்படின்றது குறைஞ்சிடும். லேடிஸ்க்கு வெள்ளப்படுதுங்க. அவங்க என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த வெந்தயத்தை நைட்டானா 1/2 டீஸ்பூன் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில கத்தாழை இருக்கு பாத்தீங்களா, சோத்து கத்தாழை, ஆலோவேரான்னு சொல்லுவாங்க.
அந்த ஆலோவேரால சும்மா இவ்வளவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அந்த சோறு இருக்கு பாத்தீங்களா, அதை உள்ள போட்டுட்டு இந்த வெந்தயத்தை போட்டுட்டு நல்ல ஒரு கிளாஸ் மோர் ஊத்தி உப்பு போட்டு நல்லா அடிச்சு குடிங்க. அந்த வெள்ளை அப்படின்றது காணாமையே போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது மட்டும் தானா? இப்ப நம்ம ஃபேஸ் வந்து இப்ப யங் கேர்ள்ஸ் வந்து பாருங்க முகத்துல நிறைய குறுகுருவா இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு நைட்டான ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில அந்த வெந்தய தண்ணியை குடிச்சிடணும். ஒரு 11 மணிக்கு அந்த வெந்தயத்தை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அந்த வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ஊற வைக்கணும். இன்னொரு டீஸ்பூன் தனியா ஊற வைக்கணும். அது பால் இருக்கு பாத்தீங்களா, பச்சை பால் இருந்தா ஊத்தி ஊற வைக்கணும். இல்லைன்னா காய்ச்சின பால் கூட ஊத்தி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில உள்ளுக்கு சாப்பிட்டுடுறோம் பாத்தீங்களா, தண்ணி குடிச்சுடுறோம், உள்ளுக்கு சாப்பிட்டுடுறோம். ஒரு 11 மணி 12 மணி இல்ல சாயங்காலம் பிள்ளைங்க எப்ப ஸ்கூல்ல இருந்து வருதோ காலேஜ்ல இருந்து வருதோ அப்ப அந்த வெந்தயத்தை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. கூட கொஞ்சம் பால் ஊத்தி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு முகத்துல நல்லா அப்ளை பண்ணும், ஒரு பேக் மாதிரி. இந்த பெருசா இருக்க குரு இப்ப நிறைய எங்கல்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அது ஆக்னே வல்காரிஸ், ஆக்னே ரொசாசி அப்படிம்பாங்க. ஆக்னே ரொசாசின்னா இந்த இடத்துல மட்டும் இருக்குங்க. ஆக்னே வல்காரிஸ்னா முகம் ஃபுல்லும் நெஞ்சு பகுதி முதுகு பகுதி எல்லாம் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் அதிகமா சுரக்கிறது தான் ஒரு காரணம். அப்ப இதை எக்ஸ்டர்னலா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு உள்ள இன்டர்னலாவும் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 20 நாள் 21 நாள் அந்த பெருசா இருக்க கட்டி எல்லாம் அப்படி அப்படியே அமுங்கிடுங்க. அப்படி அப்படியே அமுங்கிடும். ஆனா பிள்ளைங்க வந்து நல்லா கட்டி வச்சு அமுத்திக்கு இந்த சீழு அந்த செபம் எல்லாம் எடுப்பாங்க. அந்த சீபம் எல்லாம் எடுக்கக்கூடாது. அது வந்து இன்ஃபிளமேஷன் ஆயிடும். அப்படியே விட்டு அழகா அமுங்கிடும். கொஞ்ச நாள் ரெகுலரா எடுக்க பாத்தீங்கன்னா முகம் வந்து நார்மல்சி வந்துருங்க. பொதுவா இந்த ஆக்னே வல்காரிஸ் ஆக்னே ரொசாசி எல்லாம் என்ன பண்ணணும்னா பெருசா கட்டி வந்து குழி விட்டுடுங்க. அந்த மாதிரி வராம இருக்கணும்னா இது ஒரு சூப்பர் மெத்தடாலஜி. ஓகேங்களா. நிறைய ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் இருக்குங்க. முடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கே இல்ல. முடி வந்து பாத்தீங்கன்னா அந்த முடி களை இழந்து இருக்குங்க. நல்ல அழகா அட்ராக்டிவா என்னோட முடி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெந்தயத்தை ஊற வச்சிடணும். அகைன் இந்த வெந்தயத்துல ஒரு டிராபேக் இருக்குங்க. இதை ரெகுலரா போடும்போது தலைவலி வரும். தலைக்கு அப்ளை பண்ணும்போது தலைவலி வரக்கூடாது, ஆனா முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்ப 100 பேர் தலைக்கு எக்ஸ்டர்னலா இந்த வெந்தயத்தை அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏறக்குறைய 60 பேருக்கு ஒத்துக்காது, 40 பேருக்கு தான் ஒத்துக்கும். நம்மளுக்கு எப்படி தெரியும் யாருக்கு ஒத்துக்காது? அப்ப நீங்க அந்த மாதிரி ரிஸ்கே எடுக்க வேண்டாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு தண்ணியில ஊற வச்சிடுங்க. ஊற வைக்கும் போதே என்ன பண்ணுங்க, சின்ன வெங்காயம் 2, பூண்டு 4 பல்லு போட்டு ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில நம்ம சின்ன மிக்சி கப்ல கொஞ்சம் பால் ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. இல்லைன்னா தயிர் ஊத்தி அரைச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு போஷாக்கா இருக்கும் முடிக்கு. ஓகேங்களா. நல்லா அரைச்சா நல்லா பொசு நல்லா இவ்வளவு வந்துரும். தண்ணி ஊத்தி அரைக்க உளுத்தம்பருப்பு தண்ணி ஊத்தி அரைச்சா நிறைய வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும். அப்ப அதை எடுத்து கொஞ்சம் சந்தன கன்சிஸ்டன்சி வச்சு ஸ்கேல்ப் இப்படி பிரிச்சு தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு காட்டன் ஷவர் முடிக்கும் போடுங்க. முடிக்கும் நல்லா போடும்போது என்ன ஆகும்னா முடி வந்து பவுன்சிங்கா தெரியும். அதாவது ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் நல்ல திக்கா இருக்க மாதிரி தெரியும். முடிக்கும் நல்ல ஷாஃப்ட்டுக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நுனி வரைக்கும் கிளீனா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் சந்தன மாதிரி தண்ணியாட்ட கரைச்சு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு கொண்டை போட்டு ஷவர் கேப் போட்டுருங்க. கரெக்டா 1/2 மணி நேரம் ஊறுங்க போதும். அதுக்கப்புறம் நீங்க ஷியக்கா பேஸ்ட் போடுறீங்க, இல்ல ஷியக்கா போடுறீங்க, இல்ல ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. ஷாம்பு அப்படின்னா பெஸ்ட் வந்து இந்த டவ் மாதிரி ஒரு சாஃப்ட் கெமிக்கல் கம்மியா இருக்கு ஷாம்பு போட்டுக்கோங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க என்ன ஷாம்பு போடுறீங்களோ போட்டுக்கோங்க. பெஸ்ட் என்ன அப்படின்னா ஷேக்காயா எடுக்கிறத விட பேஸ்ட் மாதிரி இப்ப வருது பாத்தீங்களா, புங்கங்கொட்டை நிறைய போட்டு நொர வரா மாதிரி அந்த மாதிரி அதையும் டைல்யூட் பண்ணி தான் நீங்க தலைக்கு தேய்க்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வர தலை ஈரம் ஆகாதுங்க. ஆனா முடி நல்ல செழுமையா வளரும், முடி அடர்த்தியா இருக்கும், முடி வந்து நல்ல பவுன்சிங்கா தெரியும். ஸ்கேல்ப்ல இருக்க இந்த ஸ்கேல்ப் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷனு, அதே மாதிரி ஸ்கேல்ப்ல சாதாரண பொடுகு இருக்கிறது, ஸ்கேல்ப் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது. ஸ்கேல்ப்னா என்னன்னா இந்த மண்டை அது. ஓகேங்களா. இதுதான் வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி ஸ்கேல்ப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல சத்தா இருக்குங்க. சோ இந்த வெந்தயம் முகத்துக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி தலைக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். மலச்சிக்கலுக்கு எப்படி சாப்பிடணும், இரும்பு சத்து குறைபாடுக்கு எப்படி சாப்பிடணும், அதே மாதிரி சக்கர நோயாளிகள் எப்படி சாப்பிடணும் அப்படி பார்த்துட்டோம். இன்னும் ஒண்ணு கூட இருக்குங்க, பிரெஸ்ட். நிறைய லேடிஸ்க்கு வந்து மார்பகங்கள் ரொம்ப சிறுசா இருக்குங்க. மார்பகங்கள் பெருசாகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு பலவிதமான மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணும். கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி, நைட்டான வெந்தயத்தை வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சிடணும். ஊற வச்சு மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல அந்த தண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா கூட விட்டமின் இ ஃபுட்ஸ் நிறைய எடுக்கணும். அதாவது பாதாம் வந்து எப்படின்னா நைட்டான ஒரு 8 பாதாம் ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல அந்த பாதாம் சாப்பிடணும். காலையிலையான ஊற வச்சு நைட்டு சாப்பிடணும். பாதாம், காஞ்ச திராட்சை, பூசணி விதை, இது காலையில நைட் 2 நேரமும் சாப்பிட்டுட்டு இந்த வெந்தயம் கலந்த தண்ணி குடிக்கும் போது மார்பகங்கள் நல்லாவே வளருங்க. ஓகேங்களா. சிலர் வந்து அப்படி கேட்கறது உண்டு, எனக்கு பிரஸ்ட் வந்து ரொம்ப பிளாட்டா இருக்க மாதிரி இருக்கு மேடம், உடம்பு இருக்கு ஆனா மார்பகங்கள் இல்ல அப்படின்றவங்க இதையும் ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த வெந்தயத்தினோட பயன் வந்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லியிருக்கேன்.
இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.